அப்படி சொல்லாத ரெசிபி. என்னவா இருந்தாலும் ஒரே ஊர்க்காரவிய நாளப்புல அடிச்சாலும் மோரைய பார்த்துட்டு தான் நடக்கணும். அதனால என்ன எதனு போன் போட்டு விசாரி. நான் வீட்டுல தான் போய் கேட்டுட்டு வந்தேன். இங்க பாரு லட்சுமி, என்னவா இருந்தாலும் கஷ்டமான நேரத்துல போன் போட்டு விசாரிக்கிறது நல்லது. பாரு, ஊர்ல ஒரு பிரச்சனைனா ஊர்க்காரவே தான் முன்னாடி வரணும். அதனால போன் போட்டு இப்படி இப்படி ஆயிட்டா பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல, பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு போன் போட்டு பத்திராளிட்ட பேசு. அவர் அங்க இருந்து பிள்ளைல கூட கொஞ்சம் கொலாவிட்டு கிடப்பாரு. நான் உள்ள இருந்தேன்னு வைங்க, எப்பா நம்ம உயிரை வாங்கிடுவார். அதனால என்னத்தையும் பண்ணிட்டு போட்டு எப்படியோ அவ வந்துட்டா, வீட்டுல இருந்துட்டா, அது வரைக்கும் நல்லது. கல்யாணம் வேற பேசி வச்சிருக்கோம் பத்தியா, காணாம இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்தாலும் வைங்க, இருட்டிட்டு அவ்வளவுதான். ஊர்ல உள்ள 4 விதமா பேசுவாளுவோம். அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கிடுவோம். ஆமா அக்கா, இடையில நம்ம மகாலட்சுமி அக்கா மோவா கக்கூசுக்கு போயிருக்காக்கா. கதவை வெளியே இருந்து யாரோ அடைச்சிருக்கா. பிள்ளைய தேடுன்னு தேடி இருக்க, பிள்ளை கிடைக்கல. அவதான் கக்கூசுல இருக்காள, எப்படி கடப்பா? அடைச்ச கதவையும் திறக்கல. கடைசியில கதவை உள்ள இருந்து இழுத்து தட்டி தட்டி உடைச்சி வெளியே வந்திருக்கா. அதுக்குள்ள அவ ஆத்தாக்காரி போலீஸ் வரைக்கும் போய் ஊரு பிள்ளை கேவலப்பட்டுட்டாக்கா. இது ஒரு கதையாட்டி, கக்கூசு கதை. போறா இல்ல மனுஷன் ஒண்ணு பேச இன்னொன்னு பேச வருவான். யாச்சி நியாயத்தை தானே சொல்லுதே. எடி, நான் உன் போனுக்கு தான் விக்கல் எடுக்குது. என்னன்னு கேளு. வச்சிருக்கா போனு, இதுக்கு என்ன மாதிரி போன் இல்லாம இருந்துடலாம். ஹலோ, யாரு? ஹலோ, கேட்க மாட்டேங்குது. ஹலோ, யாரு? இவ எங்க போனா? அதுக்குள்ள வெளியே போயிட்டாளா? இந்த பிள்ளை முழிக்க மாட்டேங்குது. பத்து ஏடி, பிள்ளை இவ்வளவு நேரம் முழிக்காம இருந்திருக்கா. கூப்பிடுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க போய் தொலைஞ்சா? இன்னைக்கு வெளியே ஊர் சுத்த போனதுக்கு அப்புறம் இருக்கு. வீட்டுல என்ன நிலைமை நடக்கும்னே தெரியாது இவளுக்கு. ஏடி, என்ன லட்சுமி? என்ன லட்சுமியா? இது அவளுக்கு நமக்கு போன் போட்டுருக்கா. என்னன்னு கேட்டு நல்லா அறுப்பு கொடுத்து கட்டாத மட்டும் போன ஆயிட்டு. நீ லட்சுமி, என்ன லட்சுமி பேசுற? ஒழுங்கா பேச லட்சுமி. ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுனா உமாவா எங்க போன? ஒழுங்கா பேச. என்ன லட்சுமி கேட்க? நீ என் பிள்ளை வருவாளான்னு கேட்க. பின்ன அவ எங்க போறா? அவெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அவ ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு போயிருக்கா. என்னத்தை கேட்க? உன்னை போய் யாரு போன் போட்டு என்ன விசாரிச்சுதானே? அப்படிதான் விசாரிச்சாலும் ஒழுங்கா வா கேட்க. ஒரு மாதிரில பதில் கேட்க. என் பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது. அவளை அப்படி வளர்க்கல, நாங்க கிளி போல வளர்த்துருக்கோம். லட்சுமி, வார்த்தை மரியாதை முக்கியம். முதல்ல இன்னும் ஒரு மாதிரி உடக்கிக்கிட்டு பேசுறது வந்தேன்னு வைக்கி. அட பைத்தியாரி, போன வைட்டு நீ ஒண்ணு போய் போன் படுத்தின பாரு. என்ன லட்சுமி நீ இப்ப போன வை? நீ எப்படி பேசுற? ஒரு ஆட்டு எப்படியா பேசுறது? எடி எடி போன கட்டி அவளுக்கு போய் என்னவா கிருமி கடியா? வாயிலும் கேட்டு போய் போன வைட்டு நீ எடுத்தா எடுத்து 4 அறுப்பு கொடுக்க. அவளே போன் போட்டுக்கிட்டு அறுப்பு அங்க கிரியாளாவா? ஏங்க என்னாச்சு? என்ன சொன்ன அந்த கிறுக்கி லட்சுமி? அவளோட பைத்தியாரி போன வச்சுட்டாச்சு. ஒரு மாதிரி கிடந்து பிள்ளை யார் கூட போனா, எங்க போனா, எப்படி போனான்னு கேட்டுட்டு இருக்கா. கேட்டா நல விசாரிக்க வந்தாளா? இவளை எவன் இப்ப நல விசாரிக்க வர சொன்னா? ஏடி பத்திராளி, ஏடி என்னங்க பிள்ளைய பார்த்தேலா? வந்ததுல இருந்து நல்ல உறக்கம். ஆமா, எங்கேயோ ஊருக்கு நல்ல படுத்து உறங்கிட்டு கிடக்கான்னு நினைக்க முடியும். ஏடி அறிவு கிட்டவள, பிள்ளை இன்னும் முழிக்கவே இல்லட்டி.
தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்க, நீ என்னத்த வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க? போ போன போட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டி தட்டிக்கிட்டே இருக்க மாட்டியா? பிள்ளை கண்ணு முழிக்கவே மாட்டுக்கா. என்னத்த போய் சொல்லுதேரு? எங்க அவன் நல்ல உறக்கம். ஏல உறங்க பிள்ளைய தட்டி தட்டி பார்த்து எழுப்புனா எப்படி இல்லை? உறக்க கறக்கத்துல கடப்பா பப்பு அவன் சோழிய வருவா. ஏட்டி அடி அடின்னு போட்டு அடிச்சு தட்டுக்க எந்திக்க மாட்டுக்க உறக்க கறக்கும். பத்திராளி பிள்ளை போன் போடுக்கா. ரமணி ஏம்மா போன் போட்டிய ஆம்புலன்ஸுக்கு போன் போடுதா. என் பிள்ளை என்னத்தையோ இழுத்து வச்சிடாதியோ. எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்கே பட்டி எந்திக்கவே மாட்டுக்காட்டி. என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த வண்டி வருது, பிள்ளைய கூப்பிடும் முதல்ல பிள்ளை தூக்கு. நீ இவர் என்னத்தை இப்படி சொல்லுதாரு? வேற ரமணி ராசரி ஐயே என்னாச்சு? மொட்டாச்சு பாட்டி பேசாம வாய் மூடிக்கிட்டு. ஓகே சார். ஆமாம் சின்ன மரசம்பட்டி. ஆமாம் சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். எங்கள் அக்கனா தங்கச்சி. ஆமாம் எந்திக்க மாட்டுக்கா, தட்டி தட்டி பார்த்தா மூச்சுலாம் விடுங்க. அது பயப்படலை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கலாம். நீங்கள் ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்கா. வைக்க அவன் வந்துட்டு போன் போடுங்க, வலது பக்கம் கோயிலுக்கிட்ட. அவன் சீக்கிரம். எப்போ வண்டி இப்போ வந்துருமா? ஆக்சிஜன் எல்லாம் கொண்டு வரவெல்லாம் பயப்படாண்டாமா. இந்த அக்கா எந்திக்கலன்னு பார்க்கணுமா? எந்திரிச்சானா நடைக்கிட்ட கொண்டு வாங்க, இல்லைன்னா நாங்கள் வாரோன்னு சொன்னாவப்பா. எம்மாடி அம்மா நல்லா தானே இருக்கான்னு சொன்னாவ. என்னாச்சு இந்த பிள்ளைக்கு? கீழா இது எங்க வர? இந்த வாரே ஆச்சி, கம்பு பையில துணி எடுத்து வச்சிட்டு வாரேன். நம்மளும் போவோம் அந்த அக்கா கூட. என்னாச்சு? ஐயோ பாவம், பையில துணி எடுத்துட்டு அந்த அக்கா கூட போவோம். என்னைக்கு இதான் அவசரமா வாயை பொளந்துட்டு ஓடுதே, என்னாச்சு? அதே பத்திராளி அக்காக்கு மோவா வெளியே போனல்ல, அதான் தேடி தேடி அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஆளு முழிக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போன் போட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காவ. அதான் நானும் கூட போறதுக்கு ஓடுதேன். ஐயோ அப்படியா? ஐயோ அந்த பிள்ளைக்கு இப்ப தானே கல்யாணம் பேசி வச்சிருந்தேன். ஆமா சரி தள்ளுங்க, நான் போறேன். பிடிக்காத கல்யாணத்தை பேசிட்டு பாடுவான்னு நினைக்கேன். கடைசியில பிள்ளை ஏதோ முடிவு எடுத்துட்டு. நீங்க நினைக்க மாதிரி இல்ல. நான் தான் முத அந்த பிள்ளைய பார்த்தேன். நீங்க இப்ப தானே வந்தீங்க. ஒதுங்கிருங்க ப்ளீஸ், எங்க வாழ்க்கைக்குள்ள வராதீங்க. நீங்க இங்க பாரு தம்பி, நீ சின்ன பையன். இங்க பாரு, வளர்த்திய உனக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. படிக்க வேண்டிய வயசுல படி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படி சொல்லாதீங்கன்னே, நான் தான் அந்த பிள்ளைய முத பார்த்தேன். ஏடி பத்திரகாளிக்கு மோவா எங்கேயோ ஓடி போனல்ல, ஏதோ கல்யாண பிரச்சனையில மருந்து எடுத்து குடிச்சிட்டான்னு நினைக்கேன். பிள்ளை பொழைக்கதே கஷ்டம்னு சொல்லுதாவ. யாரு? ராஜேஸ்வரி தான் சொல்லுதாவளோ? அப்படியாட்டி? ஐயோ பாவம், அந்த பிள்ளைக்கு இப்ப தானே மாப்பிள்ள பார்த்தாவ. ஐயோ என்ன செய்ய, எல்லாம் விதி போல நடக்கும். அவளையா சொல்லுதாங்க? ராஜேஸ்வரிக்கு என்னாச்சு? அவ பேரு ராஜேஸ்வரியா? அவளுக்கு பேரே தெரியாம எதுக்கு அவ பின்னாடி பையன் வாழ்க்கைக்குள்ள இப்படி பாருங்க. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னத்தையும் எடுத்து குடிச்சிட்டான்னு சொல்லுது அவளே. எடி எதனி எந்திட்டி எப்பயாவது போனவளே இப்படி போட்டு பாரா அவளை தேடிக்கேது எந்திட்டி. ஏட்டி பிள்ளை இப்படி இருக்க வரைக்கும் வாயை பொழந்துட்டு இருந்தியாட்டி உறங்கான்னு சொல்லிட்டு இருக்கிய. எப்ப தம்பி முதல்ல உதவிலாம் பண்ண மாட்டேல, கொஞ்சம் தட்டி எடுத்து எழுப்பி பாருங்க. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறியோ? ஏக்கா ட்ரம்மு எந்திட்டி ட்ரம்மு. ஐயோ ஊரே எந்தின்னு பின்னாடி இருந்து சவுண்டு போடுதேவ. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டோமோ. முதல்ல எந்திரிச்சிருக்கலாமோ. ஆம்புலன்ஸு ஆஸ்பத்திரின்னு போறாவ, அங்கே போய் என்னன்னு நான் சமாளித்து எந்திப்பேன். ஐயோ இப்போ எந்திரிச்சா தப்பாயிரும். ஆஸ்பத்திரிக்கு போவோம், அங்கே போய் ஏதாவது வழி பண்ணி எந்திப்போம். கடவுளே என்னை எப்படியாவது காப்பாத்திரு. தம்பி உங்களுக்கு மண்டையில் முதுகெல்லாம் தட்டி எழுப்பி பாரு தம்பி. உங்க பிள்ளை ரொம்ப நேரம் முடிக்கல போல, உறங்கிட்டு இருந்தான்னு நினைக்க. மூச்சு இருக்குவா? என்ன ஆச்சு இப்படி கேக்குது? என் பிள்ளைக்கு மூச்செல்லாம் இருக்கு. இது எப்ப ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பாரு தம்பி.
ஐயோ கடவுளே. இப்படியே நின்று நின்று பேசிட்டு இருந்தேன்னா பிள்ளை எப்படி பொழைக்கும்? இப்படி நின்றுட்டு இருக்காம ஆஸ்பத்திரிக்கு வழிய விடுங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்தட்டும். ஆம்புலன்ஸ்ல ஏத்துக்க நிலைமையா எனக்கு? என் மாமி சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா. என் பிள்ளைய எப்படி ஆக்கி வச்சிருக்கா? இவளெல்லாம் நான் கெட்டிக்கிட்டு வந்து என்னத்தை கண்டேன்? பிள்ளைய எப்படி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக வச்சுட்டால. எல்லாம் முடிச்சு வரட்டு இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய ஒழுங்கா பார்க்க தெரியல. ராஜமலை எப்ப என்ன பேசணும் சீமை சாத்துட்டு போறாங்க தள்ளி. பிள்ளைய பார்க்க இல்லாம அப்பவும் இவகிட்ட தான் சண்டைக்கு வந்து நிப்பா. போறாங்க முன்னாடி.